உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருச்சு. ஆனா படம் வந்து அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா முன்னாடியே இந்த சென்சார் பேஸ்ல முன்னாடியே உங்களுக்கு படம் உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருந்தது, ஐயோ இந்த படம்லாம் மக்கள் பார்க்கவே இல்லையே, அதுக்குள்ள நமக்கு தேசிய விருது கொடுக்குறாங்களே, இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? சத்தியமா எனக்கு புரியல. அது நான் காமெடி பண்ணும்போது தான் இது நேஷனல் அவார்டு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பேரறியாதவர் அது சாதாரண ஒரு படம், ஓகே. பட் எனக்கு அதுல புதுசு என்னன்னா, நான் பேசவே இல்லை. அதுல ஒரு 3-4 டைலாக் இருக்கு. 2 மணிக்கு ஒரு படத்துல 3 டைலாக் மட்டும்தான் எனக்கு இருக்கு. அப்ப அது எனக்கு ஒரு புது இது. சூப்பர். எல்லாத்துல பின்ன சிங் சவுண்டு தான் அந்த மூவி. அப்ப அதுவும் எனக்கு ஒரு புதுமை இருக்கு. அதுக்கப்புறம் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் சார் சூப்பராக வந்திருக்கு, ஓகே இது கொஞ்சம் அவார்டுக்கு அவங்க. சரி சார், அப்போ அன்னைக்கு இல்லை அவார்டுன்னு கொடுக்குமா என்ன நான் கேட்டேன். சார் இது அவார்டு பண்ணதுக்காடா, இது நிறைய ஸ்தலத்துக்கு ஃபெஸ்டிவல்ஸ்ல எல்லாம் அமைக்கணும். ஓகே, அப்போ லாஸ்ட் ஷார்ட்டு. அப்போ நான் ஒரு ஷர்ட்டு என்கிட்ட இருக்கேன். சரி சார், இது எல்லா அவார்டுக்கும் ஆயிக்குமா? ஓகே, நேஷனல் அவார்டு கிடைக்கும் போது இந்த ஷர்ட் அன்னைக்கு நான் எடுக்கும். இந்த ஷர்ட்டு நான் இது வீட்டில் கொண்டு வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கும் பார்ப்போம். நான் சும்மா சொன்னேன். எடுத்து நான் வீட்டில் கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்து, அம்மா இது வைக்கம்மா, இந்த படத்தை டாக்டர் பிஜு சாரோட படத்தில் எனக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும், அன்னைக்கு இந்த ஷர்ட்டை எனக்கு திருப்பி தரணும். என்ன வரைஞ்சு சும்மா கொடுத்துட்டேன். பட் நான் எனக்கே தெரியல கரெக்ட் நேஷனல் அவார்டு சூர்யா இருந்துட்டு. அப்போ ஒரு ஆக்டரா இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷம் கிடைச்சது. ஆனா எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது. தயக்கம் என்னன்னா, ஒரு ஆக்டரா இருக்கும்போது நம்ம ஆக்ட் பண்ணிய மூவி எல்லாரும் பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் இந்த நேஷனல் அவார்டு ஃபிலிம்ல எனக்கு கிடைச்சது இல்லை. ஏன்னா அது மக்கள் பார்க்கல. அப்ப அதுக்கப்புறம் ஒரு படம் வந்துருச்சு, ஆக்ஷன் ஹீரோ பிஜு. ஐயோ, அந்த ஒரு சீன் போதுமே. அப்ப அதுக்கு முன்னாடி இவனு எதுக்கடா நேஷனல் அவார்டு கொடுத்தேன்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, டேய் நீ வா, இவ்வளவு காமெடி ஆடிட்டு இருக்கும்போது உனக்கு எதுக்கடா நேஷனல் அவார்டு? டேய் வெயிட் பண்ணடா, அந்த படம் பாருடா. எங்க பாக்குறது? ஓகே, வெயிட் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஹீரோ பீச்ல அது அந்த சீன். அப்ப மச்சா உனக்கு நேஷனல் அவார்டு கண்டிப்பா கிடைக்கணும்டா, சூப்பரா வந்திருக்குன்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் சரியா மக்கள் எல்லாம் நேஷனல் அவார்டு என் கையில கொடுத்தது இந்த படம். ஓகே ஓகே.